மத்தேயு 28 அதிகாரம் 5-6 வாசிக்க கேட்போம். மத்தேயு 28 5-6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆசீர்வதியும். உயிர்த்தெழுந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு நடத்தின கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருவரோடு நீ பேசும் அப்பா, அடியனோடு பேசும். இந்த வார்த்தை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கு தூதன் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை. எங்க இல்லை? எங்க இல்லை? இனிமே கல்லறை திருநாள்ல போய் என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணிக்க கூடாது. அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணிக்க கூடாது? இன்னார் இல்ல, அவர்களுக்காக நீங்க ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா கல்லறையில் கல்லறை தான் இருக்குது, இயேசு இல்லை. ஏன்னா அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்ன கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாரு. யாருன்னா சொல்ல முடியுங்களா? நம்ம சொல்ல முடியும். என் ஆண்டவர் இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணப்பட்டாரு, மரித்தாரு. ஆனா அவர் சரீரம் இங்க இல்ல, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இங்க தூதன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்னா, நீங்கள் பயப்படாதிருங்க. ஏன் தூதன் சொன்னார் பயப்படாதிருங்கன்னு? உங்களதான் கேட்கிற, பேசணும். நீங்க பேசாம அங்க இருந்தா கண்டுபிடிச்சிருவேன் யார் யார் எங்கெங்க இருக்கிறீங்க. ஏன் பயப்படாதிருங்கன்னு சொன்னாரு? சொல்லுங்க. இப்ப ரொம்ப பயந்துட்டீங்க, நான் உங்களை கேள்வி கேட்கிற மாதிரி. ஏன் பயப்படாதுன்னு சொன்னாரு? பேசுங்க. ஏன் பயப்படாதுன்னு சொன்னாரு? ஏன்னா இவங்க தூதரை பார்த்து பயப்பட்டாங்க. இப்ப தூதர் என்ன பண்ணுகிறாரு? 1ஆம் வசனத்துல கல்லை புரட்டி போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல இருந்தது. பார்த்தா பிரமிச்சு, பார்த்த காவலாளி செத்தவனை போல என்ன ஆயிட்டான்? ஆமென். செத்தவனை போல மாறிட்டான். யாருங்க அந்த தூதன்? யார் தூதன்? கர்த்தரை ஆராதிக்கிற தூதனே இவ்வளவு வல்லமையா இருப்பானா? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு இவ்வளவு வல்லமையா இருப்பார். அவருடைய முகம் எப்படி இருக்குதா? மின்னலை போல அவருடைய ரூபம் இருக்கிறதா. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல. பாருங்க, அங்க மகதலேனா மரியாள் சொல்ற, யார் இந்த கல்லை நமக்காக எடுத்து போடுவா? அந்த கல் எப்படிப்பட்ட கல்லு? கூடாங்கல்லா, செங்கல்லா? எப்படிப்பட்ட கல்லு? எப்படிப்பட்ட கல்லு? லூக்கா சொல்லுகிறார், பெரிய கல்லம், பெரிய கல்லம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய இருக்கிற கல்லெல்லாம் அவர் புரட்டி போட போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் உயிர் தெழும் பொழுது எந்த கல்லும் தடையாய் நிற்க முடியாது. உன் வாழ்க்கையில எந்த ஒரு உயிர் தேர்தல் வல்லமை நீ பெற்றுக் கொள்வதற்கு தடையாக எந்த கல்லும் இருக்க முடியாது. ஆண்டவர் அந்த கல்லை என்ன பண்ணாரு? உருண்டி போய் அந்த கல்லு மேல என்ன பண்ணார்? தூதன் உட்கார்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உயிர் தெழுந்த இயேசுடைய வல்லமைய உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? உணரணும். சாதாரணமா அவர் என்ன பண்ணல, ஜெயம் எடுத்து வரல. அவர் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவராய் உயிரோடு கூட வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஒரு தூதன், அவரை 24 நேரம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற தூதனே, அவனுடைய முகம் எப்படி இருக்குதான்? மின்னலை போல இருக்கிறது. இவனை பார்த்து செத்தவனை போல ஆயிட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களுக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவியா இருக்கிறார்கள். உங்களுக்கு எனக்கும் பணிவிட ஆவியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பணிவிடை உள்ள தூதன் எப்படி இருக்கணும்? பலத்த வல்லமையா இருக்கணும். இப்ப நம்மளும் நீங்கள் என்ன எப்படி இருக்கணும்?
செத்த நிலையில இருக்கணும், கவலை வச்சு கண்ணத்துல கவலை வச்சுனா இருக்கணும். இந்த உயிர் தெழுதல் ஆராதனையில கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தூதன் சொல்றான், இங்க ஏன் வந்திருக்கீங்க, ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? இங்க அவர் இல்ல. ஏன் அவன் சொன்னா இங்க இல்லைன்னா, நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், தாவீதின் வாக்கினாலே முன்னுரைக்கப்பட்டதை பேதுரு சொல்லுகிறார். வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:31. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுகிறது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இங்கு அவன் என்றால் தாவீது. அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும். பொதுவாக ஒரு மரித்தவர்களை கல்லறையில புதைப்பார்கள். புதைக்கப்படும் போது சில மாதங்களுக்கு பின்பு அந்த சரீரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அந்த சரீரம்? நல்ல அழகா இருக்குமா? எப்படி இருக்கும்? எலும்பும் தோலுமா இருக்கும், அழிந்து போயிருக்கும். ஆனா தாவீது சொல்லுகிறார், என் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் சரீரம் மாம்சம் அழிவை காண்பதில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு உடுத்தின அந்த வஸ்திரங்கள் எல்லாம் ஒரு மூலையில இருந்தது. அவன் சொன்னா, அவர் உங்க முன்னாடி கலிலேயாவுக்கு போறாரு, நீ ஏன் இங்க டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அழிவை காண்பதில்லை. இன்னைக்கு மனிதனுடைய சரீரம் அழிவை காண்கிறது. ஆனால் கிறிஸ்து வரும்போது ஒரு மகிமையின் சரீரம் உண்டாக்கப்படுகிறது. ஆனால் இயேசுவின் சரீரம் கல்லறையிலே அழிந்து போய், அது மரித்து போய் பாதாளத்தில் விடப்படுவதில்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனை நீங்களை நான் ஆராதிக்கிறது தெரியுங்களா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வல்லமை சரீரம் கூட அழிந்து போவாதான். அல்லேலூயா. அதனாலதான் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எத்தனை நாள் தரிசனமாகிறாரு? எத்தனை நாள்? 40 நாள் தரிசனமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 நாள் தரிசனமாகி என்ன பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தன்னை திருஷ்டாந்தப்படுத்துகிறார், தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 நாளும் சந்திக்கிறார். யார சந்திக்கிறார் தெரியுமா? யாரெல்லாம் பயந்து இருக்கிறானோ, அவிசுவாசமா இருக்கிறானோ, யாரெல்லாம் நம்பாம இருக்கிறானோ, கவலைப்பட்டு இருக்கணும், அவனெல்லாம் போய் சந்திச்சு சொல்ற, நான் உயிரோடு இருக்கிறப்பா. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உன்னை சந்திக்கிறாரு. நீ உயிர் இல்லாம இருக்கிறாயா? இந்த உயிர் தெரிதல் ஆராதனையில உணர்வு இல்லாம இருக்கிறாயா? நீங்க ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சந்தித்து கொண்டு இருக்கிறேன். 40 நாளும் நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா, நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு உயிர் தெரிதல் வந்திருக்கிற ஆராதனை நீ எதை பேசணும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டு இருக்கணும். மரித்த தேவனை ஆராதிக்கவில்லை, உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 நாள் தரிசனமானார். பொதுவாக கர்த்தருடைய தரிசனம் எதற்கு? நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி அவர் தரிசனமாகிறார். அல்லேலூயா. லாபான் யாக்கோபுக்கு எதிராக இருக்கும்போது அவர் தரிசனமாகி எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அங்கே யாக்கோபு லாபானை விட்டு போகும்போது அவர் தரிசனமாகி அவனை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் தரிசனமாகி என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் உணர்த்துகிறார். இன்னைக்கு உனக்குள்ள கர்த்தருடைய தரிசனம் இருக்கிறதா? அல்லேலூயா. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 33:13. பொருத்தனை பண்ணின பெத்தேலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் தேசத்துக்கு திரும்பி போய். ஆண்டவர் சொல்றார், தூணுக்கு அபிஷேகம் பொருத்தனை பண்ணியே, பெத்தேலில பண்ணின, நீ எழுந்து உன் இனத்தாருடைய தேசத்துக்கு போ. அல்லேலூயா. அங்கே அவனுக்கு ஆபத்து வருகிறது. கர்த்தர் தரிசனமாகி அவன் ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப தரிசனம் ரொம்ப முக்கியம். நீ ஜெபிக்கிற என்றால் உனக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், கர்த்தருடைய வெளிப்படுத்த இருக்கணும், கர்த்தரை பிரத்யட்சமாய் பார்க்கிற ஒரு பார்வை இருக்கணும். அல்லேலூயா. மனுஷனை பார்க்கிறது தரிசனம் அல்ல,
ஆண்டவரை பார்க்கிறது தரிசனம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நீ பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பொருத்தனை பண்ணாரு? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். பொருத்தனை யார் நிறைவேற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பொருத்தனை உனக்கு ஆண்டவருக்கும். ஆண்டவர் உன்னை வழி நடத்தணும்னா நீ பொருத்தனை பண்ண பெத்தே தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டில நீ பொருத்தனை பண்ணி இன்னும் பொருத்தனை பண்ணாம தாமதித்து கொண்டிருந்தா எப்படி உனக்கு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் உன்னை நடத்த முடியும்? அல்லேலூயா. தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் கெட்டு போவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நீ பொருத்தனை பண்ணிருக்க, ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிற தேவனுடைய வீட்டில ஆண்டவர் உன்னை தரிசனத்தை கொடுத்து எல்லா லாபானுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விலக்கி கர்த்தர் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வாதத்தோட கொண்டு வந்திருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த தரிசன பொருத்தனை நிறைவேற்றிருக்கிறோமா? ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இந்த தரிசனத்தை குறித்து பார்க்கலாம். குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். தாமதம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தரிசிக்கிறார்னா, ஏன் தரிசிக்கிறனா, ஆண்டவர் உனக்கு வெளிப்பட்டு இருக்கிறார்னா, உன் காரியத்தை உன் குடும்பத்தை வெளிப்படுத்தினா நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். அவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அது தாமதமாய் இருக்கிறதா? ஆனா காத்திரு, நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை 40 நாள் தரிசனமான 3 தரிசனமானதை நான் உங்களோட பேச போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வர மாட்டேது. அல்லேலூயா. ரொம்ப இன்றைக்கு நம்ம பாருங்க ஒரு 3 தரிசனத்தை பார்க்கிறோம். முதல், உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி கனி கொடுக்க ஏற்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி மந்த இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி மனதை திறக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி கனி கொடுக்க ஏற்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி மந்த இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி மனதை திறந்திருக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 16:9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். கவனிங்கள், இங்கு முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனம். யாருக்கு தரிசனமா இருக்கணும்? ஆண்டவர் யாருக்கு தரிசனமா இருக்கணும்? சீசனுக்கு தரிசனமா இருக்கணும். யார் இந்த மகதலேனா மரியாள்? பின்னாடி வந்தவன், சத்தியத்தை அவ்வளவு அறியாதவன். ஆமென். யோசிச்சு பாருங்க, பின்னாடி வந்தவன் இப்ப முன்னாடி வந்துட்டான், முன்னாடி வந்தவன் இப்ப பின்னாடி போயிட்டான். இன்னைக்கு உங்க இருதயத்தை தொட்டு பாருங்க, நான் முன்னாடி வரேனா பின்னாடி வரேனா, ஆராதனைக்கு சொல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இங்க முன்னாடி பின்னாடி கணக்குல நீ எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? முன்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாயா இல்ல பின்னாடி வந்து நிற்கிறாயா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிறாயா? பாருங்க, மகதலேனா மரியாள் பின்னாடி இருந்தா, பாவத்துக்குள்ள இருந்தா, வழி தெரியாம இருந்தா. இப்ப பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல் தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீ ஆண்டவர் காரியத்துல முதல்ல வச்ச ஆண்டவர் உன்னை முதல்ல முக்கியப்படுத்துவார். என் மகன் என் பிள்ளைங்க என் சபையின் ஊழியத்தை என் ராஜ்யத்தை முதலிடம் வைக்கிறாங்க, நான் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன். எந்த அதிகாரி போய் சந்திக்கலாம், எந்த மனிதரை போய் சந்திக்கலாம், உங்க பிள்ளைகள் படிப்பா இருக்கலாம், ஆண்டவர் முன்னாடி என்ன பண்ணுவாரு? முதல்ல அங்க சீட்டை கொடு, முதல்ல அங்க பீஸுக்கு என்ன பண்ணு, கையெழுத்து போடு. என் பிள்ளைங்க கட்டுவாங்க, என் பிள்ளைங்க நடத்துவாங்க. காரணம் என்ன? அவள் முதலாம் நாள் அதிகாலையில், அல்லேலூயா, யோசிச்சு பாருங்க, அவள் தரிசனம் பெற்றுக்கொண்டாள். நீங்கள் மார்க் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணுவதற்கு என் சரீரத்தை தைலம் பூச
முந்திக் கொண்டா. அல்லேலூயா. பிந்தி இருந்தவன் இப்ப என்ன பண்ணிட்டா? முன்னாடி வந்துட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கல்லறைக்கு எத்தனை மணிக்கு வந்தா? 9 மணிக்கு வந்தாளா 10 மணிக்கு வந்தாளா? எத்தனை மணிக்கு வந்தா? யோவான் 20:1 வாசிங்க. யோவான் 20:1. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து அல்லேலூயா அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருந்தாங்க. எப்படி வந்தாங்க? 10 மணிக்கு வந்தாங்களா? 9 மணிக்கு வந்தாங்களா? அதிக இருட்டோடு. அல்லேலூயா. ஏன் அதிக இருட்டுனா அந்த இருட்டுல தான் பிசாசு வேலை செய்வான். அல்லேலூயா. மாந்திரியத்தை வைப்பான், கட்ட வைப்பான். ஆனா அந்த இருட்டுல தான் நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயா. காலத்துக்கு எழுந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஆவியில நிறைந்திருக்கும் போது உனக்கு நீ சொல்லலாம், என்னால ஜெபிக்க முடியல, முதுகு இடுப்பு, என்னால சோர்வு பலவீனம், எனக்கு ஆசீர்வாதம் குறைவு. ஏன்னா போராட்டம் இருக்குது. உலகத்துல போராட்டம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன். ஜெயித்த இயேசு உலகில் இருக்கிறார். நீ ஜெயம் எடுக்கணும்னா அதிக இருட்டோடு எழுந்து. அல்லேலூயா. அவள் அதிக இருட்டோடு கூட எழுந்து கல்லறைக்கு வந்தான். ஆலயத்துக்கு வந்துடலாங்க இருட்டோட, கல்லறைக்கு போது கஷ்டம். எல்லாரும் எங்க தான் போய் உட்கார்ந்து நிற்கும்? டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடம்னா கல்லறை. அல்லேலூயா. கல்லறையில போய் பாருங்க. கல்லறையில போய் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற நிலையே இருக்காது. கெஞ்சாவும் குடித்தும் வெறித்தும் அந்த இடத்துல பத்துன்னு இருப்பான். எலும்புகளோட பத்துன்னு இருப்பான். குடும்பத்தை விட்டு வந்து பத்துன்னு இருப்பான். ஏன்னா அவன் ஆவிகளோடு இணைந்து கொண்டு இருக்கிறான். ஆனா கல்லறையில இருந்து ஆண்டவர் உன்னை கூடாரத்து கொண்டு வந்திருக்கிறார். ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையினால் உன்னை நிரப்பி கொண்டு கதிரேனுடைய கரையில இயேசு கால் வைக்கும் போது கல்லறையில இருந்து ஓடி வந்தான். கல்லறையில இருந்து ஓடி வந்தவன் அவனுக்குள்ள அந்த ஆவி வெளியே போய் இயேசுவின் பாதத்துல உட்கார ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய தரிசனம். அல்லேலூயா. இப்ப இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவனுக்கு ஆண்டவர் என்ன விடுதலை கொடுத்தார் தெரியுங்களா? அதே மார்க் 16ஆம் அதிகாரம். மார்க் 16ஆம் அதிகாரத்துல நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவர் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். யாருங்க துக்கப்பட்டு இருக்கணும்? யார் துக்கப்பட்டு இருக்கணும்? யார் துக்கப்பட்டு இருக்கணும்? 7 ஆவி உடையவன் துக்கப்பட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் அவளுக்குள்ள அந்த 7 ஆவியை துரத்தினாரு. துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை அறிவிக்கிறவன் துக்கப்பட்டு இருக்கணும். சத்தியத்தை அறிந்தவன் துக்கப்பட்டு இருக்கிறான். சத்தியத்தை அறியாதவன் போய் சத்தியத்தை அறிவிச்சிருக்கிறான். தலைக்கிழ மாறிச்சா இல்லையா? அல்லேலூயா. சொல்ற எனக்குள்ள ஆண்டவர் 7 ஆவியை துரத்தினார். 7 ஆவி துரத்தப்பட்டு அவள் இயேசுவை அறிவிக்கிறவளாய் மாறினார். கனி கொடுக்கிறவளாய் மாறினார். இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு விடுதலை பெற்று சுகத்தை பெற்று சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னால எழுந்திருந்து ஏன் ஆண்டவர் அறிவிக்க முடியல? உனக்கு உயிர் தெரிந்த வல்லமை உனக்குள்ள இருக்கிறதா? எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை உன் காதுகளை துளைத்து இருதயத்தை துளைத்து வருது. ஒரு நாள் வரும் நான் சொல்லிய வசனங்களே நியாயம் தீர்க்கும். ஏன் இவ்வளவு தூரம் கத்தி நிற்கிறேன்? ஏன் இவ்வளவு எடுத்து சொல்றேன்? இந்த வசனம் எல்லாம் நியாயம் தீர்க்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் கட்டப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சுமக்கிறவன் கட்டப்பட்டு இருக்கிறான். கர்த்தருடைய வசனம் கட்டப்படுவதில்லை. அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவ போய் அறிவிக்கிறாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்தில் போய் கர்த்தரை கல்லையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். பார்த்தான், கேட்டவன பேதுரு அலறான். பாவி, இயேசு இல்லையா? ஆனா இயேசு யாருக்கிட்ட அடிக்கடி பேசினாரு? சீசனிடத்துல தான் பேசினார். மனுஷகுமாரன் பாடுபடவும் மரிக்கவும் அடக்கம் பண்ணவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கவும். ஆனா அவள் சொல்லுகிறார் சரீரம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது 2 பேர் ஓடினார்கள். அல்லேலூயா. 2 பேர் ஓடினாங்க. யார் யார் ஓடினாங்கன்னா பேதுருவும் அவனோடு கூட இருக்கிற இன்னொரு சீசனும் ஓடினாங்க. இப்ப ஓடும் போது யார் முன்னாடி ஓடினா? பேதுருவோடு இருக்கிறவன் முன்னாடி ஓடிட்டான் பாருங்க. அல்லேலூயா. ஆனா ஓட்டவன் கல்லறையிலே வெயிட் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 4ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷர் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை
கல்லறையிடத்தில் வந்து அதுக்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. அல்லேலூயா. முந்தி ஓடுனாங்க, ஆனா உள்ள போக முடியல. ஒரு பயம் வந்துச்சு, எதனா ஆயிடுமோ. ஆனா பின்னாடி வந்தவன் எப்போதும் பேதுரு பாருங்க, சிலுவையை சுமக்கும் போது பின்னாடி வந்தாரு. அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் வரும்போது பின்னாடி வந்தாரு. ஆனா பின்னாடி வந்தபோது இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. இப்ப கல்லறைக்குள்ள போயிட்டாங்க, விசுவாசிச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆனா யாரை பார்க்கல. ஆச்சரியமா இருக்குதுல. ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனா இயேசுவை பார்க்கல. இன்னைக்கு உயிர்த்தெழுதல் ஆராதனை வந்திருக்கிற நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? அவரை பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற சொல்றோம், ஆனா அவரை நான் பார்க்கலங்க. அவரை நீ பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க 9ஆம் வசனம் வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்துட்டாரா இல்லையா? அதை நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். 2 பேர் ஓடி வந்தோம், வேகத்தோட வந்தோம். இன்னைக்கு உயிர்த்தெழுதல் ஆராதனை எல்லாம் வேகத்தோட வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தோமா? ஆண்டவர் கையில இட்டுன்னு போனோமா? இல்ல. இங்க பேதுருவும் சீஷர்களும் வெறுமையாய் போனார்கள். ஆனால் அறிவித்தவள், ஏழாவி உள்ள இருந்தவள், அவ என்ன பண்ணா? இயேசுவை பார்த்தாலா இல்லையா? பாருங்க, அழுதே இருக்கிறான். இங்க வாசிங்க 13ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். அழுது கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் எடுத்து போயிட்டாங்க, வந்திருக்கிற தூதன் என்று கூட அறியல. அல்லேலூயா. அவள் அழுகை ஆண்டவரை வர வச்சுச்சு. நீ யாரை பார்க்கிறதுக்கு உன் அழுகை இருக்கிறது. இந்த வேதாகமத்துல நிறைய பேர் பாருங்க, பாவியான ஸ்திரீ தன் பாவத்தை குறித்து அழுதாள். அன்னாள் தன் பிள்ளை இல்லாததை குறித்து அழுதாள். நாயின் விதவை தன் மகன் இறந்து விட்டதை குறித்து அழுதாள். பேதுரு, நான் ஆண்டவரை மறுதலித்தேன், மனக்கசந்து அழுதான். யோப்பா பட்டணத்தார், ஆமென், தபித்தாள் என்கிற அவள் எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தாள் என்று அழுதார்கள். எசேக்கியா, நான் மரிக்க போகிறேன் என்று அழுதான். ஆனால் இங்கு மகதலேனா மரியா என்ன அழுகுறானா? ஆண்டவரே, இயேசுவை எடுத்து கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிற யாரை குறிச்சு அழுவ வந்திருக்கிற? அல்லேலூயா. உன் அழுகையோட விட்டு போகிற ஆண்டவர் இல்ல, உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். உயிர்த்தெழுதல் ஆண்டவர் வந்திருக்கிற ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்கிறார். அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். வாசிங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றால், அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீ யாரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். இயேசு கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து உன் நினைவெல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை எத்தனை மணிக்கு தான் எங்களை அனுப்ப போறாரோ? ஆண்டவரால், நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? வீட்டுல போய் செய்ய வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. இன்னும் இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை எங்களை விடவே மாட்டாரா? அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன்னு. நீ ஆயத்தம் பண்ணி வைத்தாலும் அவன் அது சுவையா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சுவையா இருக்கு. அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், ஆனா ஏன் அழுகுற? யாரை தேடுற? நீங்கள் ஆராதிக்கிற தேவன். நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் இதயம் யாரை தேடுகிறது? உன் சிந்தனை எதை தேடுகிறது? எல்லாத்தையும் அறிந்த உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னா, அவரை இயேசு யாரை நினைச்சா? தோட்டக்காரர். அவரு தோட்டக்காரர் சொல்லுங்க. அவர் அல்லேலூயா சொல்லாமா? என்ன சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? தோட்டக்காரர் இல்லையா அவரு? நான் சொல்றேன், அவர் தோட்டக்காரர் தான். தோட்டக்காரர் இல்லையா? தோட்டக்காரர் தானே. எப்படி சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. எல்லாம் ஒரு கை தட்டுங்க. அல்லேலூயா. வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 15:1 வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அல்லேலூயா. உண்மைதானே? அவ அறியாம நினைச்சாலும் அது உண்மைதானே? என் ஆண்டவர் தோட்டக்காரங்க. அல்லேலூயா.
யோவான் 18:1-2 சொல்லுது, அவர் கெதரோன் என்ற ஆற்றுக்கு ஒரு தோட்டம் இருந்தது, அடிக்கடி அங்க போவார். ஏசப்பாவுக்கு தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு ஜெபிக்கணும், பிதாவோட பேசணும்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க தோட்டத்துக்கு வரவே மாட்டீங்களே. இன்னைக்கு தோட்டத்துல நிறைய பேர் வந்துட்டீங்க. அல்லேலூயா. எவ்வளோ செடி, எவ்வளோ மாம்பழம், கனி. அல்லேலூயா. இன்னைக்கு ஒண்டி நான் அதிகமா பாக்குறீங்க. எவ்வளவு தோட்டம்பா, தோட்டத்துல எவ்வளவு செடிப்பா, எவ்வளவு கனிப்பா. மீதி 6 நாள் தோட்டத்து பக்கம் வருது இல்லை. அல்லேலூயா. தண்ணி யார் பார்த்தது, வாய்க்கால் யார் பார்த்தது, திருட வரானா இல்லையா? எங்கன்னா தோட்டத்தை வந்து பாக்குறீங்களா? அங்க ஆதாம நம்பி கொடுத்தாரு தோட்டத்துல. ஆதாமே பண்படுத்தவும் பயன்படுத்தவும் தோட்டத்தை பார்த்துக்கணும். இப்ப ஆதாம் என்ன பண்ணாரு? தோட்டத்தை பாடுறான்னா எங்க பார்த்துருக்கிறாரு? பழத்தை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தோட்டத்துக்கு உண்மையா இருந்தீனா அந்த தோட்டத்துல கர்த்தர் உன்னை பாதுகாவல வைப்பார். அல்லேலூயா. சிலுவை தியானத்துக்கு தோட்டத்துல வரல. அல்லேலூயா. தோட்டத்துல ஆண்டவர் உனக்கா காத்துன்னு இருக்கிறாரு அப்படின்னா என் மேல கோவம். அபிஷேக கூட்டத்துக்கும் தோட்டத்துக்கு வரல. ஆண்டவர் உன்னை பார்த்து தானேங்கிறாரு. நீ வந்து போன காலாச்ச, நீ வந்து போன இடமாச்ச. அடிக்கடி அவர் தோட்டத்துக்கு வருவாரு. ஏன்னா அவர் பிதாவோட பேசி அந்த தோட்டத்துல என்ன சிலுவையில ஜெயம் எடுத்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஜெயம் எடுத்தார். நீ தோட்டத்துல அடிக்கடி வந்தீனா உன் பிள்ளைகள் அடிக்கடி வருவார்கள். நீ வந்து பாருங்களேன், 1 மணி நேரம் எடுத்து வந்து பாரு, உன் பிள்ளைகள் வரலன்னா கேட்டுப்பா. நீ மனுஷனை பார்க்காத, தோட்டத்துல தோட்டக்கார் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பார்த்து இருக்கிறாரு. அல்லேலூயா. சொன்னா, ஆண்டவரே நீ எடுத்துக்கொண்டு போவீரானா எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. யோவான் 15:16 சொல்லுது, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. கனி கொடுக்கும்படி ஆண்டவர் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 20:18 சொல்லுகிறது, மகதலேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் தன்னுடனே அவர் சொன்னதை சீஷர்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் அறிவிக்கிறீங்களோ அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி மந்த இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். மார்க் 16:12 வாசிங்க. மார்க் 16:12. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். 2 பேர் எங்கிருந்து போறாங்க? எருசலேமை விட்டு எரிகோக்கு போறாங்க. அல்லேலூயா. எப்படி போறாங்க? சந்தோஷத்தோட போறாங்க, சம்பாஷித்து போறாங்க, பேசிட்டு போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பேசணுமா போறாங்க? இயேசு வேதவசனம் 43 வசனத்துல லூக்கா 24:17 அவர்கள் பேசிட்டு போறாங்க. வாசிங்க. 21 வாசிங்க. அவர்களோ அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. 3 நாளாவது அவரைதான்பா நம்பி இருந்தோம். 3 நாளாவது ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா 3வது நாள் அவர் உயிரோடு இருந்து கூட வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோட கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னாங்க, அவரை தான் நம்பி இருந்தோம். அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. அவர் பிசாசு அவருடைய வார்த்தைக்கு நடுங்கும் மரித்தவனை எழுப்பினாரு. அவர் தான் ராஜான்னு நாங்க ஆர்ப்பரித்தோம். ஆனா எல்லாமே ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? அவர் உன் கூட தான் இருக்கிறாரு. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இங்கு மகதலேனா மரியாள் வாசிங்க. 23 வசனம் வாசிங்க. 24-23. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இவர் சொல்லுகிறார், எங்களை பிரமிக்க பண்ணினாங்க. அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனா என்ன பண்ண முடியல? விசுவாசிக்க முடியல. ஏன் விசுவாசிக்க முடியல? ஏன் விசுவாசிக்க முடியல?
இருதயம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ஸ்டவ் எரிஞ்சா இல்லையா? அடுப்பு எரிஞ்சா என்ன ஆகும்? வீட்டுல சாப்பாடு இருக்கும். அடுப்பு எரியலனா இன்னைக்கு கேஸ் காலி ஆயிடுச்சு, நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேஸ் எரிஞ்சாதான் எல்லாரும் வயிற்றுலயும் ஆதாரம் இருக்கும். இப்ப இவங்களுக்குள்ள என்ன இல்ல? கேஸ் இல்ல, ஆவி அனலே இல்ல. அல்லேலூயா. மந்த இருதயம் உள்ளவளா இருக்கு. எவ்வளவு பாருங்க பிரமிப்பாய் சொல்லுகிறார்கள். ஆனா எப்படி இருக்குது? ஆவியல்ல அனலே இல்ல, உற்சாகமே இல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்டு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உனக்குள்ள ஆவி அனல் உள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 25 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. கவனிங்க, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இன்னைக்கு இருதயம் நிறைய பேர் எப்படி இருக்குது? மந்தமா இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை உன்னிடத்தில் வரும்போது அதை நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தா, அல்லேலூயா, உயிர்த்தெழுதின் தேவன் உன் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்வார். அல்லேலூயா. அப்ப இயேசு உயிர்த்தெழுதல அறியாம என்ன பண்றாங்க? சம்பாஷித்துன்னு போறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இந்த உயிர்த்தெழுதல பாரம்பரியமாய் அனுசரிப்பாயினால் ஆண்டவர் உன் இருதயை கொழுந்து விட்டு எரிய முடியாது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை உண்மையாக நீ விசுவாசிப்பாயினால், உண்மையாய் தேடுவாயினால், கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள ஒரு அக்கினியை எரிய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உன் இருதயம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது உங்க இருதயம்? உலகத்துல உள்ள உற்சாகமா இருக்குது, உலக காரியத்துல உற்சாகமா இருக்குது. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல ஆராதிக்கிறதுல என்ன வர முடியல ஐயா, பலவீனம், போராட்டம். இதை நீ தாமதிக்க பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் நீங்க வாசிங்க, 27 வசனம் வாசிங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பழைய ஏற்பாட்டு எதுக்கு இருக்குது? அங்கே ஆபிரகாம் தொடங்கி ஆமென் எல்லா மனிதருக்குள்ள இயேசு அங்க காணப்படுகிறார். அல்லேலூயா. இயேசு தம்மை குறித்து அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் விசுவாசிப்பாயனால், அல்லேலூயா, உனக்குள்ளே துக்கம் இருக்காது. அல்லேலூயா. மோசே சொல்றார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு எழும்ப போகிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? இயேசு வரப்போகிறதை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 13 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுந்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள். இங்க ஏசாயா சொல்றார், இந்த ஜனங்கள் கண்களினாலும் காணாமலும், அல்லேலூயா, காதுகள் கேட்டு உணராமலும் இவர்களை நான் ஆரோக்கியமாகலோ, இவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. மந்தமாய் கேட்டு எப்படி இருக்கிறாங்களா? தங்கள் கண்களை மூடி கொள்கிறான். எவ்வளவு நாள் பேசியா, இதான் வாரம் பேசினுங்கிற, வசனமா பேசினுங்கிற, நான் கேட்டுதான் இருப்போம். நீ உணர்வாயனால் கர்த்தர் உன்னை ஆரோக்கியமாக்குவார். நீ உண்மையாய் அறிக்கையிடுவாயனால் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். இயேசு அப்பவே சொல்லிட்டார், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் உணராமலும் மந்தமாய் கேட்டு, அல்லேலூயா, அவங்க வாழ்க்கையில மூடிக்கொள்ளுகிறார்கள். நான் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த வசனத்தெல்லாம் நீ கேட்க கேட்க உனக்குள்ள நீ ஆவில அனலாக்கி கொண்டே இருப்பாயினால் கர்த்தர் உன் வீட்டில கொழுந்து விட்டு எரிய செய்வான். அக்கினி கொழுந்து விட்டு எரிய செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் வசனத்தை சொல்லுகிறாரு. நீங்க லூக்கா 24:32 வாசிங்க. லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. உங்க இருதயம் எப்படி இருக்கணும்னா ஆவில அனலா இருக்கணுங்க. அல்லேலூயா. அனலும் குளிர் இல்லாம இருக்க கூடாது. இந்த உயிர்த்ததில் ஆராதனையில இந்த வேத வாக்கியை நீ விசுவாசிக்கும் போது உன் இருதயம் கொழுந்து விட்டு எரிய செய்யணும். அல்லேலூயா. ஆவில நீ அனலாய் இருப்பாய்னா உன் வீட்டுக்குள்ள இருக்கிறவளை கர்த்தர் ஆவில அனலாய் மாற்றுவார். அல்லேலூயா.
யாத்திராகமம் 3:2 சொல்லுது, தூதனானவன் முட்செடியிலே அங்க பாருங்க அக்கினி நின்று தரிசனமானதை உற்று பார்த்து மோசே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது அக்கினி ஜுவாலித்துக் கொண்டிருந்தும் ஆனால் அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது. அல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு அற்புத காட்சி பாருங்க. அல்லேலூயா! அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனா முட்செடி வெந்து போகவில்லை. அங்கிருந்து வார்த்தை வருகிறது, அந்த காட்சி அவனை மலை மேலே கொண்டு போகிறது. இன்னைக்கு எந்த காட்சியை பார்த்து வீட்டிலே முடங்கி இருக்கிறார்? இன்னைக்கு உயிர்த்தெழுதல் ஆராதனை சொல்றார், உனக்கு ஒரு அற்புத காட்சி இருக்கிறது. யாத்திராகமம் 3:7 சொல்லுகிறது, ஜனத்தின் உபத்திரவத்தையும் ஆலோசனைகள் எடுக்கிற கூக்குரல் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், வேதனை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா! அந்த அற்புத காட்சி மோசேவை கரம் பிடித்து எகிப்திலே கொண்டு போனது. அவன் சொல்றான், நான் திக்குவாய் மந்தனாவா இருக்கிறேன், என்னால முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன் வாயிலே வார்த்தையை நிரப்புவேன். அல்லேலூயா! நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன். அக்கினி அதை செய்யும். அல்லேலூயா! சொன்னா, நான் மந்த இருதயமா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னால பேச தெரியாது. ஆனால் அக்கினி என்ன சொல்லுச்சுன்னா, நீ எகிப்துக்கு போய் தான் ஆக வேண்டும், பார்வோனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். என் ஜனங்கள் கூக்குரலிடுகிற சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுதலையாக்கும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ அக்னியா மாறுவனா, உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் ரட்சிப்பை தருவார், உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் விடுதலை தருவார், உன் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எங்க இருந்து அழைச்சு வந்தார்? எகிப்திலிருந்து அழைத்து வராது. கர்த்தர் மீதியானில் அவன் என்ன பண்றாரு? அவனுக்கு சோதனை கொடுக்கிறது. எகிப்தில் அவனை என்ன பண்றாரு? அக்னியா கொண்டு போறாரு. வெறும் கோலோட தான் போறான். அல்லேலூயா! அல்லேலூயா! வெறும் கோலை கொண்டு கர்த்தர் செங்கடலை பிரிக்க வைக்கிறான். ஆமென். மலைகளிலிருந்து தண்ணீரை வர வைக்கிறார். இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த உயிர்த்தெழுதல் வல்லமைய நீ என்ன பண்ணு? விசுவாசி. அல்லேலூயா! மூணாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 16:14. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி தம்மை கண்டவர்களை அவர்களை நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். நீங்க இவங்க 11 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. 11 பேர் போஜன பந்தியில் இருக்கும்போது அவர் அவளுக்கு தரிசனமாகி, அல்லேலூயா, அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்கள் அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொண்டார். 11 பேரை நீங்க நம்பலனா வெளியில இருக்கிற எங்க நம்ப போறோம்? இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்காக ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த நீயே நம்பலனா வெளியில இருக்கிறவன் எப்படி நம்புவான்? நீ விசுவாசித்தா உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற பெரிய ரட்சிப்பு உண்டாக்குவான், ஒரு விடுதலை உண்டாக்குவான். அவங்க நம்பாத நிமித்தம் கடிந்து கொண்டார். அல்லேலூயா! இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனா விசுவாசிக்கலன்னா என்ன பண்ணுவாரு? கரம் எடுப்பாரு. எத்தனை முறை நான் உனக்கு விசுவாசத்தை அறிக்கிறது, எத்தனை முறை நான் உன்னிடத்துல பொறுமையா இருக்குது, இன்னும் நீ விசுவாசியாம இருக்கிறீங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! பாருங்க, அவர்களுக்குள்ள அவிசுவாசத்தை குறித்தும் கடினத்தை குறித்து கண்டித்தார். உள்ள என்ன இருக்குது? அவிசுவாசம், கடினம். எவ்வளவு சொன்னாலும் கடினம். அல்லேலூயா! அல்லேலூயா! ஆனா ஆண்டவர் ஆராதிக்கிறதுல மாத்திரம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? ஆண்டவரே அப்படி ஆண்டவரோட அன்பை ஊற்றுது. ஆனா இன்னும் மனம் திரும்பாம உள்ள கடினம் இருக்குது. அல்லேலூயா! மத்தேயு 13:54. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்திகளும் எப்படி வந்தது? கவனிங்க, தாம் வளர்ந்த ஊருக்கு வராரு. இப்ப வந்தவன ஆச்சரியப்படுறாங்க, உபதேசிக்கிறாரு, சந்தோஷப்படுறாங்க. மரியாளுடைய யோசேப்புடைய பிள்ளைப்பா என்னவா பிரசங்கிக்கிறாரு, பிசாசு அலறுது. அல்லேலூயா! ரொம்ப சந்தோஷம். சொல்றாங்க ஞானம் பலத்த கிரியை வருது, ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னமா சொன்னாங்க? இவனுடைய சகோதரரும் இவனுடைய சகோதரிகளும் நம்மிடத்துல இருக்கிறார்களே. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மிடத்துல இருக்கிறாங்க, நம்ம பிள்ளை கூட இப்படி பேச மாட்டேது, இது என்னவா பேசுது. அல்லேலூயா! சந்தோஷப்பட்டாங்க, ஆனா விசுவாசிக்கல. அல்லேலூயா! என்ன விசுவாசி? எங்க ஊர்ல எங்க பட்டணத்துல நாங்க பார்த்து வளர்ந்த பையன் பா. அல்லேலூயா! ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்ற? தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் கனம் அடைவதில்லை. அல்லேலூயா! சில வேளையில ஊர்ல கனம் கிடைக்கும், சில வேளையில கனவீனம் கிடைக்கும்.
ஆனா எல்லாத்துக்கும் நீ ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு ஊரிலும் வீட்டிலும் கனம் கிடைக்காது. ஒருவேளை கனம் கிடைச்சாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள். அல்லேலூயா. நீங்கள் 58ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு 11 வருடம் தரிசனமாகிறார். ஆனால் அவருக்குள்ள அந்த அவிசுவாசம் இருக்கிறது. சொந்த ஊர்ல பட்டணத்துல கர்த்தர் என்ன செய்ய முடியல? அற்புதம் செய்ய முடியல. இன்னைக்கு உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பான சபையே, இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நீ விசுவாசிச்சுனா ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறதுக்கு அவிசுவாசம் பலம் உள்ளது, அதை மேற்கொள்வதற்கு விசுவாசம் அதை காட்டிலும் பலம் உள்ளது. ஒரு வாலிபன் பிசாசினால் பிடிக்கப்பட்டு தண்ணீரினாலும் நெருப்பினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இருக்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? ஆனா அந்த தகப்பன் சொல்லுகிறார், மார்க் 9:24 அவன் சொல்லுகிறார், பிள்ளையின் தகப்பன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். கவனிங்க, இந்த அவிசுவாசம் பின்னாடி வந்துனே இருக்கும். இதெல்லாம் நடக்காதுங்க, இவ்வளவு தொகை கிடைக்காதுங்க, இதெல்லாம் முடிக்காதுங்க, இந்த வீடு கட்ட முடியாதுங்க, என் பிள்ளை வாழ்க்கை மாறாதுங்க. இது அவிசுவாசம் பின்னாடி வந்துனே இருக்கும். ஆனா ஆண்டவர் அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கூட இருந்து சத்தியத்தை பகுத்து ஓமைகளால் ரகசியத்தை சொல்லி நடத்திற இந்த ஜனமே புரியலன்னா வெளியில இருக்கிற ஜனம் எங்க புரிய போகுது? அல்லேலூயா. ஆண்டவரை எப்படி என்னன்னா அவரை விசுவாசிக்க வேண்டும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல ஒரு பிராக்டிகல் எக்ஸாம் வைக்கிறார் பாருங்க. லூக்கா 24:39 வாசிங்க. இப்ப தேரில நம்ம சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். கவனிங்க, இப்ப ஆண்டவர் தேரி எக்ஸாம் வச்சார். பாஸ் ஆயிட்டாங்களா ஃபெயில் ஆயிட்டாங்களா? உங்களை தான் கேக்குறேன். பாஸ் ஆயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணாரு? முன்னாடி வந்தாரு, வந்தபோது எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணாரு? பிராக்டிகல் எக்ஸாம் என்ன பண்றாரு? வசனம் புரியலையா? 39ல சொல்லுது, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் தொட்டு பாருங்க, நீங்க காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. இதுதான் பிராக்டிகல் எக்ஸாம். அல்லேலூயா. செய்முறை எக்ஸாம். அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு? என் கையை பாரு, அல்லேலூயா, என் விலாவை பாரு, என்ன தொட்டு பாரு. வேதம் சொல்லுது, அவர் உயிரோடு இருக்கும் போது அநேகர் அவரை தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள். ஆனா கூட இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ என்ன தொட்டு பாரு. இப்போ நம்புறியா? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மாம்சமும் எலும்புகளும் இருக்கிறது, ஆவிக்கு இராது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவர் எப்படிப்பட்ட ஒரு பாருங்க, எலும்பு மாம்சம் உடையவராய். அவருக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் ருசிக்கிறதுக்கு ஏதாவது இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் காட்டினவருக்கும் சந்தோஷத்தினால் அவரை, உங்களதான் கேட்கிற, சந்தோஷத்தினால் அவரை விசுவாசிக்கல. அல்லேலூயா. இவ்வளவு காட்டுற பொரித்த மீனையும் தேன் கூட்டையும் சாப்பிடுறாரு. அப்போ அவங்களால என்ன சந்தோஷமா ஆடுது? விசுவாசிக்க முடியல. இந்த உயிர் தெரிந்த இயேசுவை நீ உண்மையாய் விசுவாசிப்பாயனா நீ பாக்கியமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர், நீ எப்படிப்பட்ட ஒரு நிலையில நீ இருக்கிறாய்? அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் தன்னை முழுவதுமாக உயிர் தெரிந்தவராய் தங்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தை 45 அப்பொழுது வேத வாக்கியம் 42 வாசிங்க, 44ல இருந்து வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த சுவிசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி வேத வாக்கியங்களை
அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. அப்ப உங்க இருதயம் திறக்கப்படணும், உங்க கண்ணு திறக்கப்படணும். அவர் சொல்லிய வேத வாக்கியங்களை நிறைவேறினதை நீ விசுவாசிப்பாயானால் கர்த்தர் உன் இருதயத்தை திறப்பார். அல்லேலூயா. நேற்று அநேக கண்கள் திறக்கப்படல, இன்னைக்கு கர்த்தர் உன் இருதயத்தை திறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உயிர் தெழுந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஆண்டவர் உன் கண்களை திறந்து இன்னைக்கு சொல்றார், நான் உயிரோடு கூட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கடைசியாக அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கட்டளையிட்டார். 47 வாசிக்க. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால பிரசங்கிக்கப்பட வேண்டியது. கவனிங்க, அவர்களுக்கு கட்டளையிட்டார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் நீங்கள் எருசலேம் தொடங்கி எல்லா தேசத்திலும் போய் சொல்லணும். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு 3:30 மணிக்கு நீங்க என்ன போய் சொல்லணும்? என்ன சொல்லணும்? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை போய் நீ என்ன பண்ணணும்? சொல்லணும். அதுதான் உயிர்த்தெழுதல் ஆராதனை. அல்லேலூயா. சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லணும். உயிர் தெழுந்துட்டா சொல்லி போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுறது அல்லேலூயா சந்தோஷம் தான். ஆனால் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள், பாவம் மன்னிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். என் இருதயத்தை திறந்தார், என் கண்களை திறந்திருக்கிறார். இன்னைக்கு கண்கள் திறக்கப்படாத குருடரா இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் நீ இயேசுவை பத்தி சொல்ல வேண்டும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயிர் தந்த இயேசு எங்க மத்தியிலே நீ கடந்து வந்திருக்கிறீரப்பா. அன்றைக்கு ஆண்டவரே 40 நாள் தரிசனமானீரப்பா. ஆண்டவரே, மகதலேனா மரியாளுக்கும் ஆண்டவரே எம்மாவூர் சீஷருக்கும் 11 சீஷருக்கும் தரிசனமானீரப்பா. உயிரோடு இருக்கிறதை தன்னை வெளிப்படுத்தினீரப்பா. நாங்கள் மரித்த விடத்தில் தேடுகிறது என்ன? நீங்க உயிர் திறந்த இயேசு நீர் ஆவியாய் ஜீவனாய் எங்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, தன்னை வெளிப்படுத்தினீ, தன்னை உறுதிப்படுத்தினீ. மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் சகல தேசத்திலும் போய் அறிவீங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்களோ ஆண்டவரே ஒரே இடத்துல முடங்கிராதபடிக்கு சத்தியத்தை கை கொண்டவர்களாய், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஆண்டவரே 40 அளவு 4 அளவு ஆண்டவரே உயிரோடு இருக்கிறவராய் காணப்பட்டீரப்பா. எங்களுக்குள்ள உயிர்த்ததின் வல்லமை சபையார் ஒவ்வொரு மேல் இறங்கும்படியாய் செபிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், முழுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதா. ஆமென். ஜெய கிறிஸ்து முன்செல்கிறார்.